நெய் மணக்க மணக்க தித்திக்கும் கேசரி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ரவா கேசரி தான். சில டிப்ஸுகள் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ரவா கேசரி செய்யறதுக்கு. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரவா கேசரி ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆறின பிறகும் ரஃப்பாக இருக்காது. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிட்டு ரவையை நல்லா சிம்மில் வச்சு பொன்முருவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 75 கிராம் கிட்ட ரவை எடுத்திருப்பேன். 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரவை வறுக்கும்போது முக்கியமாக கேஸ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். பொறுமையாக வறுக்கணும். இந்த ரவையை நீங்கள் ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா ரவை தீஞ்சிடும். பொன்முருளாக மணலாக வறுத்த பிறகு 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி கேசரி பவுடர் போட்டு ஏற்கனவே நான் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியை இந்த ரவை கூட சேர்த்து நல்லா இப்படி கெட்டிப்படாமல் கிளறி விட்டுடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சுடு தண்ணீர் ஊற்றி பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் ரவையை வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணி கொதிக்கிற சமயத்தில் ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுட்டேன். ஒரு 3 நிமிஷத்துலேயே ரவை நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே சர்க்கரையை சேர்க்காம கரண்டியை போட்டு ஒரு கிளறிட்டு சேருங்க. 1 கப் அளவு ரவைக்கு நான் 1.25 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு இன்னும் கூடுதலாக வேணும்னா நீங்கள் 1.5 கப் கூட சேர்க்கலாம். இல்லை ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா 1 கப் ரவைக்கு 1 கப் அளவு சர்க்கரையே போதுமானது. இப்போ இது நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். ஒரு 2 ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டணும். அந்த ரவை அந்த சர்க்கரை நல்லா ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கரைஞ்சி வரும். சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். ஆனால் செய்கிற பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் இது. இப்போ இந்த டைமில் கேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உலர் திராட்சையும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கெட்டியாக இருந்ததுன்னா ரவா கேசரி ஆறின பிறகு இன்னும் கெட்டியாகிடும். இப்போ சுட சுட நல்ல நெய் மணக்க அளவான தித்திப்போட சூப்பரான கேசரி ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி, 1 கப் ரவைக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை. நான் ஒரு 75 கிராம் அளவு ரவைக்கு 50 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நீங்கள் கூடுதலாக சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கேசரி அப்படியே ஸ்பூனில் ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தேவதிரி குழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.